Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். எவ்வளோ இட்லி வச்சாலும் காலியாயிரும், அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி. இந்த புதினா சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் சேர்த்தும் போது அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது முழுசாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துனா தான் இது கருகாமல் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் போதே 1 இன்ச் சைஸ் இஞ்சியை 3 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய பல் பூண்டு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இன்னுமே ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே கூட மிளகாய் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் குறைவாக சேர்க்கணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இப்போது 1 வெங்காயம் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம தக்காளி 3 எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு இப்போவே சேர்த்தியாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம 3 தக்காளி எடுத்துருக்கோம். மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தால் தான் அந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்திக்கலாம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரணும். லைட்டாக அப்படியே சுருண்டு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட ரொம்ப கொஞ்சமாக தான் நான் புளி எடுத்திருக்கேன். இப்போது சின்ன நெல்லிக்காயிலே பாதி அளவு மட்டும்தான் நான் புளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம தக்காளியே 3 சேர்த்திருக்கிறதுனால இதுக்கு புளி அதிகம் தேவைப்படாது. பட் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த சட்னி செய்கிறது. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா பிடிக்காதவங்க கூட நம்ம இப்படி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.